நன்றியா இசையா, நன்றியா இசையா. குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. எல்லோருமாக நாம் ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். நம்முடைய குரல்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என் காலை தள்ளாட வீழான் என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாட வீழான் என்னை காக்கும் தேவனுரங்கார். ஈஸ்வவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். உங்களுக்கு உதவியை அனுப்புகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். உங்களை குணமாக்குகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரை, உங்கள் கால்களை இடற விடாமல் பாதுகாக்கும் ஆண்டவரை நாம் பார்த்து அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீ செய்த நன்மை எண்ணியே உருவாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீ செய்த நன்மை எண்ணியே மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியா இசையா, நன்றியா இசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீ செய்த நன்மை எண்ணியே எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீ செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீர் செய்த நன்மை எண்ணியே எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீர் செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே. குறைவுபட்ட போதும் நீர் நிறைவாக்கினீர், குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினீர். ஒருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீர் செய்த நன்மை எண்ணியே எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீர் செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே. ஒருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. நீர் செய்த நன்மை
ஐயா, இசையா, நன்றி ஐயா, இசையா. குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. எல்லோருமாக நாம் ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். நம்முடைய குரல்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வேண்டுமாக எப்படிப்பா ஆண்டவரே, நீர் எனக்காக பாடுகள் பட்டீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், நீர் எனக்காக நொறுக்கப்பட்டீர். என் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்தீரே. என் நோய்கள் எல்லாம் உம்மேல் நீர் சுமந்து கொண்டீரே. உமக்கே நான் நன்றி கூறுகிறேன், நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நீர் என்னோடு இருப்பதற்காக, என் வாழ்க்கையில் என்னோடு இருப்பதற்காக, நீ செய்த நன்மை எண்ணியே. எல்லாரும் முத்திரவை அப்படி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்களை அரவணைத்து வழி நடத்துவதற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்கள் பலவீனமான நேரத்தில் எங்களோடு இருந்ததற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்கள் தனிமையான நேரத்தில் எங்களோடு இருந்ததற்காக நன்றி கூறுவோம். எல்லோரும் எங்களை கைவிட்ட நேரத்திலே, எல்லாம் எங்களை கைவிட்ட நேரத்தில் ஆண்டவர் எங்களை கைவிடாமல் இருந்தார் அல்லவா, அதற்காக நன்றி கூறுவோம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கதறி அழுத நேரங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெட்கமடைந்த நேரங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருளுக்குள் இருந்த நேரங்கள் உண்டு. ஆனால் கடவுள் உங்களை கைவிடவில்லை, உங்கள் குடும்பத்தை கைவிடவில்லை, உங்கள் எதிர்காலத்தை அவர் மறக்கவில்லை, உங்களுடைய நல்ல செயல்களை அவர் மறக்கவில்லை. உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார், உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார், நல்ல பிள்ளைகளை அவர் கொடுத்திருக்கின்றார், நல்ல தாளந்துகளை அவர் கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலே God has a future in his hand. Lord, let's thanks to God right now. ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார் அல்லவா, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே God with us in our loneliness, our worries, our trespass, எங்களுடைய எல்லா விதமான கவலைகளில், எங்கள் எல்லா விதமான தனிமையிலே, எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலே கடவுள் எங்களோடு இருக்கிறார் அல்லவா, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். இறைவன் எப்பொழுதும் நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார். இறைவன் எங்களை ஒருபோதும் மறவாதவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த நேரம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரம். அன்பானவர்களே, இது ஒரு சினிமா தியேட்டர் அல்ல, இது பாடல்கள் பாடி என்டர்டெயின்மெண்ட் செய்கிற ஒரு இடம் அல்ல. நம் ஆண்டவராகிய கடவுளோடு இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கின்றோம். This is not the place for the entertainment. This is not the place for just singing from our mouth. This is a place we make relationship with our God. We look our God from our heart. ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலிருந்து பார்க்கிற ஒரு உன்னதமான நேரமாகும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். உங்களுக்கு உதவியை அனுப்புகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். உங்களை குணமாக்குகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரை, உங்கள் கால்களை இடற விடாமல் பாதுகாக்கும் ஆண்டவரை நாம் பார்த்து அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மீண்டும் ஒரு தடவை, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் வானமும் பூமியும்
எனக்குத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் என் காலை தள்ளாட வீடான் என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாட வீடான் என்னை காக்கும் தேவனுரங்கார். ஈஸ்டவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஈஸ்டவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். மீண்டும் ஒரு தடவை ஆண்டவருக்கு அப்படியே நன்றி கூறுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி தந்த நேரங்களுக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி அனுப்பி கொண்டிருக்கிற நேரம், உதவி அனுப்பின நேரங்கள் எல்லாவற்றுக்காக இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு உதவி தந்திருக்கிறார் அல்லவா, அதற்காக இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்த உதவிக்காக நன்றி கூறுவோம். இந்த நாட்டிலே நாம் வாழ்வதற்கு இறைவன் தருகிற நன்றி உதவிக்காக நன்றி கூறுவோம். எங்கள் பெற்றோருக்காக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, எங்கள் கணவருக்காக, மனைவிக்காக நாம் நன்றி கூறுவோம் இந்த நேரத்தில். ஏனென்றால் கடவுள் அவர்கள் வழியாக எங்களுக்கு உதவிகள் செய்கின்றார். அவர்கள் வழியாக எங்களை ஆறுதல் படுத்துகின்றார். அவர்கள் வழியாக எங்களை தேற்றுகிறார். நன்றி கூறுவோம் இந்த நாளிலே. ஆண்டவர் எங்கள் பெற்றோர் வழியாக எங்களுக்கு உணவளித்தார், எங்களை வாழ வைத்திருக்கிறார், எங்களை உருவாக்கி இருக்கின்றார். எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரோ எங்கள் கால்களை தள்ளாட விடவில்லை. அன்பானவர்களே, எங்கள் ஆண்டவர் கண்ணுறங்கவில்லை. எங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு எங்களை தூரமாக இருக்கவில்லை. அவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்தார், எப்பொழுதும் அரவணைத்து காத்தார், எப்பொழுதும் எங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர், எங்களை சுமந்து வருகிறீர், எங்கள் குடும்பத்தில் எங்களோடு இருக்கின்றீர், எங்கள் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீரே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. நாம் எல்லாரும் இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்கலாம். நாம் ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பார்ப்போம். அவருக்கு நாம் இப்பொழுது எல்லாருமாக இணைந்து புகழ்ச்சி பலியை நாம் கொடுக்க போகின்றோம். நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனிடத்திலே வருகின்றோமோ பார்த்திருந்தால் இது ஒரு பலி ஆராதனை, புகழ்ச்சி பலி ஆராதனை. ஆகவே நாம் இன்றைக்கு ஆண்டவரை வழிபட வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களிடத்திலே ஒரு மிருகத்தை கொண்டு வா, பறவையை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நீ இரத்த பலி செய், அப்படி ஒன்றுமே கேட்கவில்லை, கேட்க போறதும் இல்லை. என்றால் இயேசு எங்களுக்காக பலியாகி விட்டார். இப்பொழுது ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா, கடவுளை மறக்காமல் இருக்கின்றோமா, அவருடைய நன்மைத்தனங்களை அவரை பற்றி நாம் நினைக்கின்றோமா? அதை தான் கடவுள் எங்களிடத்திலே ஒரு தந்தையாக, ஒரு தாயாக பாசத்தோடு எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இந்த நேரம் நாம் எல்லோரும் ஆண்டவரை போற்றி அவரை மாட்சிப்படுத்துகிற நேரம்.
கடவுள் யார் என்று நினைத்து அவரை புகழ்ந்து அவரை உயர்த்துகிற ஒரு உன்னதமான நேரம் இந்த நேரமாகும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவரை போற்றும் பொழுது, ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளுகிறது, அவருடைய வல்லமை உங்கள் மேல் வருகிறது, அவருடைய தயவு உங்களை ஆட்கொண்டு விடுகிறது. இஸ்ராயேல் மக்கள் கடவுளை புகழ்ந்த நேரமெல்லாம் அவர்கள் கடவுளுடைய வல்லமையை கண்டார்கள் என்று பார்க்கின்றோம். கடவுளுடைய மகிமை அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டது என்று பார்க்கின்றோம். அதுபோலதான் நீங்களும் இப்பொழுது ஆண்டவரை போற்றும் பொழுது அவருடைய வல்லமை உங்கள் உடலில் இறங்கி வரும், அவருடைய வல்லமை உங்கள் உள்ளத்தில் இறங்கி வரும், அவருடைய வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும், அவருடைய அருள்மழை உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். ஆண்டவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர், அவர் எங்களை வெட்கப்பட்டு போக விடாதவர், அவர் எங்களை தூக்கி விடுகிறவர், அவர் எங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கிறவர், எங்களுடைய வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறவர், எங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர், எங்கள் பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவர், எங்களை எதிர்த்து வீசுகிற புயலை அடக்குகிறவர், கொந்தளிப்பை அமைதிப்படுத்துகிறவர், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துர்நாற்றத்தை நறுமணமாக மாற்றுகிறவர். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார், எங்கள் ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார், எங்கள் ஆண்டவர் எங்களை அரவணைக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? இந்த நேரத்திலே எல்லோரும் எங்கள் கரங்களை விரிக்கிறவர்கள் கரங்களை விரித்து நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி குரல்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி கூறுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி எல்லோரும் இப்பொழுது உற்சாகமாக ஆண்டவரை போற்றுவீர்களா? இந்த ஆலயம் முழுவதும் எங்களுடைய புகழ்ச்சி பலியின் சத்தம் ஒலிக்கட்டும். அன்பானவர்களே, உங்களுடைய குரல் இப்பொழுது பரலோகத்தை நோக்கி உயரட்டும், உங்களுடைய குரல் இப்பொழுது பரலோகத்தை நோக்கி உயரட்டும். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் இந்த நேரத்திலே. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார், ஆண்டவர் உங்கள் புகழ்ச்சி பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது புகழ்ச்சி பலி ஒன்றுதான். நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது புகழ்ச்சி பலி ஒன்றுதான். ஆண்டவரே, நீர் என்னை நேசிப்பதற்காக உம்மை போற்றுகிறேன் அப்பா, என்னை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, என்னை வழி நடத்துவதற்காக உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, என் மேல் நீர் இரக்கம் காட்டுவதற்காக உம்மை போற்றுகிறேன் அப்பா, என் பாவங்களை மன்னிப்பதற்காக நான் உம்மை போற்றுகிறேன், என்னை குணமாக்குவதற்காக நான் உம்மை போற்றுகிறேன், என்னை விடுதலையாக்குவதற்காக நான் உம்மை போற்றுகிறேன், என் மேல் நீர் அன்பாயிருப்பதற்காக நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படி ஆண்டவரை போற்றுங்கள் இந்த நேரத்திலே, ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள் இந்த நேரத்திலே. அன்றைக்கு எசேக்கியேலின் நாட்களிலே உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது போல இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் உயிரடையும்படி ஆண்டவர் செய்கின்றார். உங்கள் உடலிலே மரித்து போயிருக்கிற உறுப்புகள் உயிரடையும்படி ஆண்டவர் செய்கின்றார். உங்கள் குடும்பத்திலே மரித்து போயிருக்கிற சமாதானம், உங்கள் குடும்பத்திலே மரித்து போயிருக்கிற ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்திலே மரித்து போயிருக்கிற ஒற்றுமை, உங்கள் குடும்பத்திலே மரித்து போயிருக்கிற சந்தோஷம் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடவுள் இந்த நேரத்தில் எங்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, எங்கள் உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார், எங்களுடைய உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் ஒரு அனலாக இறங்கி வருகிறது அன்பானவர்களே. ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் மேல் ஒரு அனலாக நெருப்பாக இறங்கி வருகிறது அன்பானவர்களே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது கனி கொடுக்கிற மரமாக ஆசீர்வதிக்கின்றார், கனி கொடுக்கிற மரமாக ஆசீர்வதிக்கின்றார். இனி உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வழியாக நன்மைத்தனங்கள் வரப்போகின்றது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வழியாக ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் வழியாக பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது, பெரிய பாதைகள் திறக்கப்பட போகிறது. நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்த எல்லா விதமான வறட்சிகளும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இல்லாமைகளும் இப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் மாறி போகிறது அன்பானவர்களே. எங்கள் ஆண்டவரோ உங்களை கனி கொடுக்கிற மரமாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நீங்கள் செய்யும் காரியங்கள் ஆசீர்வாதத்தை காணும்படி ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உயர்வடைவார்களாக, வெற்றி அடைவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காண்பார்களாக. ஆண்டவரே, நெறிந்த நாணலை நான் ஒருபோதும் முறிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே. மங்கி எரிகிற திணியை நான்
நான் அணைக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே. அதோ ஆண்டவரே, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஐயா. நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், எங்களுக்காக வானத்தின் கதவை திறக்கிறவரே, பரலோக வல்லமை எங்கள் மேல் ஊற்றுகிறவரே, அபிஷேக பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். உம்முடைய தேவ தூதர்கள் இந்த இடத்தில் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். இருளின் வல்லமைகள் விரண்டு ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சொல்லுவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை நன்றி கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு
அல்லேலூயா. அல்லேலூயா. லூருமாக அல்லேலூயா. Receive your anointing. Receive your healing. Receive your deliverance in the mighty name of Jesus. Receive your happiness. Receive your joy. Because God is here. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். அல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நின்றாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்பொழுதும் உம்மோடுதான் இருப்பேன். பானவர்களே, ஆண்டு இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார், மகனே நீ எனக்கு சொந்தமானவன், மகளே நீ எனக்கு சொந்தம். Son, you are belong to me. Daughter, you are belong to me. Jesus asked you to come to him. இயேசு இந்த நேரத்தில் அவரிடத்திலே வரும்படி நம்மை அழைக்கின்றார். Let's look at God and ask him, Lord, I come to you. Forgive my sins. Cleanse me, Lord, with your blood. And fill me, Lord, with your mighty power, the power of the Holy Spirit. Lord, give me a new heart, the heart that loves you, the heart to open for you. ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், உம்மோடு வாழ விரும்புகிறேன். என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், என் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், எனக்கு புதிய இதயம் தாரும் ஆண்டவரே. அந்த இதயத்திலே நான் உம்முடைய அன்பை உணரட்டும். அந்த இதயம் எப்பொழுதும் உமக்காக திறந்திருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் வழியாக அப்படி அர்ப்பணிப்போமா? என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் லூருமாக உம்மோடு இருப்பதுதான்.
என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென்.